அந்த விடுதலை நமக்கு பதிலாக ஒருவர் ஜீவனை கொடுப்பதன் மூலமாக நமக்கு வாழ்வு உண்டாகிறது என்பதை காட்டுகிறது. நமக்கு பதிலாக சப்ஸ்டிடியூஷன் மூலமாக தான் நமக்கு ரிலீஃப் கிடைக்குது. அங்கே இஸ்ரவேலர் எகிப்தியர்னு வாழ்கிறாங்க. எகிப்து தேசத்தில் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்க அவங்க மற்றவங்களை காட்டிலும் ரொம்ப யோகியர்கள்ன்றதுனால அவர்களுக்கு ஒன்றும் அங்கே ரட்சிப்பு உண்டாகலை. மற்றவங்களை காட்டில் இவங்க நல்லவங்கன்றதுனால இவங்களும் அவங்கள மாதிரி பாவி தான், அவங்களோட மோசமான பாவியாகவும் இருப்பாங்க சிலர்லாம். அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இவங்களுக்கு விடுதலை உண்டாகுச்சு? இஸ்ரவேலருக்கு மட்டும் எப்படி விடுதலை? எல்லா வீட்லேயும் சாவு நடந்ததுன்னு வேதம் சொல்லுது. சாவு இல்லாத வீடே இல்லைன்னு எழுதியிருக்கு யாத்ராமத்தில். சாவு இல்லாத வீடே கிடையாது. சிலர் சொல்கிறாங்க இல்லைங்களே இஸ்ரவேல் ஜனங்க வீட்டில் சாவு இல்லையே இருந்ததே. என்ன வித்தியாசம்னா எல்லா வீட்லேயும் சாவு. எகிப்தியன் வீட்டில் தலைச்சன் பிள்ளை செத்துது, தலையீற்றாகிய ஆடு மாடுகள்லாம் செத்துச்சு. ஆனால் இஸ்ரவேலுடைய வீட்டில் மனுஷனும் சாகலை, எதுவும் சாகலை. அவர்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது. ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியை கொன்ன பிறகு அதுக்கப்புறம் எதுவுமே சாகலை, அதுக்கப்புறம் எதுவுமே சாகலை, பதிலாக கொல்லப்பட்டது. இந்த பதிலாகன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒவ்வொரு தகப்பனும் போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து குற்றமற்ற ஆடாக இருக்கணும். அது இயேசுவுக்கு அடையாளமாக இருக்குது. அது குற்றமற்ற ஆடாக இருக்கணும். கொண்டு வந்து அதை பலியிட்டு அதன் ரத்தத்தை பிடிச்சி அதை கதவுல பூசி இப்படியெல்லாம் பண்ணணும். அதை பண்ணார்கள். அதன் மூலமாக தான் அவர்கள் காக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் வீட்லேயும் சாவு இருந்தது. அது இவர்களுக்கு பதிலாக ஒரு ஆடு. அப்போ என்ன ஒரு அற்புதமான சத்தியம் பாருங்கள். இன்றைக்கி நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக இருக்கிறோம். யாருமே நினைக்கக்கூடாது நான் நல்ல குடும்பத்தில் பிறந்து, நல்ல இனத்தில் பிறந்து, நல்ல ஊரில் பிறந்து, பெரிய அருமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டதுனால இன்றைக்கி கடவுள் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், என்னை காப்பாற்றிருக்கிறாருன்னு நினச்சிங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு மூடத்தனமான ஆள் பார்க்கவே முடியாது. நாம் நல்லவர்களாக இருக்கிறதுனால இன்றைக்கி வாழ்ந்தில்லை, கடவுள் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறதுனால. நாமும் எல்லாரும் மாதிரி ஒரு பாவி தான், நாமும் எல்லாரும் மாதிரி அழிந்து தான் போயிருக்கணும், நாமும் எல்லாரும் போல ஒரு பாவி தான். ஆனால் கர்த்தர் நம்ம மேலே கிருபை காண்பித்து நமக்கு பதிலாக தம்முடைய குமாரனை அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையில் கொன்று நமக்காக ஒரு ரட்சிப்புக்காக ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா? சரி, பதிலாள்